என்ன மாயா, என்ன சொல்றீங்க நீங்க? என்னமா சொல்றீங்க? மித்ரா ஆமா மிஸ். சார், எனக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கு. ஆனா மித்ரா மிஸ் ஆயிட்டாங்க சார். நான் வீட்டுக்கு போய் பார்த்தேன், வீடும் அலங்கோலமா இருக்கு. அங்க கண்டிப்பா ஏதோ தப்பு நடந்திருக்கு சார். அவங்கள யாரோ கிட்னாப் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னம்மா மித்ராவை கிட்னாப் பண்ணிருப்பாங்கன்னு இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? நான் என்ன சார் பண்றது? நான் நேத்து தான் அவங்கள கடைசியா பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் எதுவுமே பேசல. அன்பு ஏதோ இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு உங்க வீட்டுக்கு போயிருக்காரு. அப்பதான் நிலைமைய பார்த்துட்டு எனக்கு உடனே கால் பண்ணாரு. நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், போனும் ரீச் ஆகல சார். மாயா, அவன் மத்தியானம் இங்க வந்து என்ன பார்க்கும்போது கூட வீட்டுல தனியா இருக்கிறதுக்கு பயமா இருக்குன்னு சொன்னா. அவ பயந்த மாதிரி அது நடந்திருக்கும் போலயே. மித்ராக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன செய்யறதுன்னே தெரியலையே மாயா. மாயா ப்ளீஸ் மாயா, ஒன்றும் ஆகக்கூடாது மாயா. மித்ரா சேஃபா இருக்கணும். அவளுக்கு எப்படியாவது கண்டுபிடிக்கணும். என்ன செய்யறதுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்களேன் ப்ளீஸ். அதுக்கு தான் சார் நான் இங்க வந்தேன். நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க யாராவது இருக்காங்களா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க சார். நீங்க ஒரு வேளை சொன்னீங்கன்னா நம்ம அந்த ஆங்கிள் இருந்து யோசிக்கலாம். மாயா, அதெல்லாம் யாருமே இல்ல மாயா. அப்பெல்லாம் மித்ராவை கடத்திட்டு போற அளவுக்கு யாருமே எதிரியே இல்ல. ஆமா மாப்ள, நமக்கு இருந்த ஒரே எதிரி கார்த்திக் தான். பாவம், அவனும் மித்ராவை கடத்துற நிலைமையில இல்ல. வேற யாரா இருக்கும் மாப்ள? பட் சார், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க சார். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம பெருசா நினைக்காத விஷயங்கள், சீரியஸா எடுத்துக்காத ஆட்கள் எல்லாம் தான் நமக்கு எதிரியா வந்து நிப்பாங்க. மித்ராவை நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சு ஆகணும் சார். ப்ளீஸ் கொஞ்சம் எல்லா ஆங்கிள்லயும் யோசிங்க. எந்த ஆங்கிள் நம்ம யோசிக்கிறது? இந்த செல்லுக்குள்ள உட்காந்துட்டு எவ்வளோ ஆங்கிள் யோசிச்சாலும் மண்டை வேலை செய்யாது. அப்படி இருக்கும்போது வெளியில் இருக்கிற யாரோ கடத்தினதை எப்படிமா யோசிக்க முடியும்? இப்போ என்ன மாப்பிள்ள பண்ணுறது? மம்சு, அதான் மம்சு, எனக்கு ஒண்ணுமே புரியல. மாயா, நான் நல்லா யோசிச்சுட்டேன் மாயா. எனக்கும் என் குடும்பத்துக்கும் இந்த அளவுக்கு இறங்கி கெடுதல் நினைக்கிற அளவுக்கு எந்த எதிரியுமே இல்ல மாயா. இதுல கண்டிப்பா வேற ஏதோ தான் நடந்திருக்கணும். ப்ளீஸ் மாயா, கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன் ப்ளீஸ். ஏதாவது செய்யுங்களேன். ஓகே சார், ஓகே. நான் என்ன செய்யறதுன்னு பாக்குறேன். நம்ம லீகலா மூவ் பண்ணலாம். நான் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிட்டு வரேன். மாயா, என்ன மாயா சொல்றீங்க? லீகலா போறதுக்குலாம் அதுக்கெல்லாம் டைம் இருக்குமா? என்னால யோசிக்க முடியல மாயா. இந்த கம்ப்ளைண்ட் தரதுலாம் எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் மாயா, எனக்கு சீக்கிரமா மித்ராவை கண்டுபிடிக்கணும். அவ எங்க இருக்கா, என்ன கஷ்டப்படுறான்னு தெரியலையே. சார், நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் தப்பா நடந்திருக்காதுன்னு நம்ம நம்பிக்கையோட இருப்போம். உங்க கேஸ் நடந்துட்டு இருக்கிறதால கண்டிப்பா போலீஸ் மித்ராவை தேடுறதுல வேகமா தான் இருப்பாங்க. அப்படியே வேகமா இல்லைனாலும் அவங்கள வேகமா செயல்பட வைக்க நான் என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. மாப்பிள்ள, மித்ராவை யாரா கடத்திருப்பாங்க? சார், கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதணும். கொஞ்சம் பேப்பரும் பென்னும் தரீங்களா? இதுவா? தேங்க்யூ சார். இருக்கட்டும் மேடம். சார், இதுல சைன் பண்ணுங்க. இந்தாங்க மாயா. சார், நான் எல்லாமே பேசிட்டேன். இன்னும் 24 ஹார்ஸ்ல மித்ராவை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லியிருக்காங்க. 24 ஹவர்ஸா? அது வரைக்கும் மித்ரா என்னன்னு தெரியாம நான் என்ன பண்ணுவேன் மாயா? சார், நமக்கு வேற வழி இல்ல சார். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க ப்ளீஸ். அவங்கள யாரோ கிட்னாப் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போனும் ரீச் ஆகல சார். மித்ரா, நீ எங்க இருக்க? எப்படி இருக்க? ஏன் என்ன இப்படி தவிக்க விடுற?
நீ வெளியில பத்திரமா இருப்ப நம்பி தானே நான் தைரியமா உள்ள வந்தேன். நான் இல்லாம 6-7 வருஷம் தனியா வாழ்ந்த நம்ம பையனை வளர்த்தவளாச்சே நீ. இப்ப என்னாச்சு மித்ரா? நீ எங்க தான் போயிட்ட? தூங்காம உட்காந்துருக்கான். மாப்பிள தூங்கலையா? ஏன்டா இப்படி அழுதுட்டு இருக்க? அழாம எப்படி மாம்சம் இருக்க முடியும்? மித்ராவுக்கு என்னாச்சுன்னே தெரியல. இந்த நிலைமையில எனக்கு எப்படி மாம்சம் தூக்கம் வரும்? என்னால முடியல மாம்சு. நான் எவ்வளவுதான் தாங்குவேன்? உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியலடா மாப்பிள. நான் பாவி மாம்சு. பாவியா? இது எல்லாத்துக்குமே நான் தானே காரணம். டேய் ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? நீ எப்படிடா காரணமாவ? இந்த மாதிரி கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்கணும் நம்ம தலையில எழுதியிருக்கடா. அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இல்ல மாம்சு, நான் மட்டும் 7 வருஷத்துக்கு முன்னாடி சுய புத்தியோட மித்ராவை பிடிச்சு வச்சிருந்தா இன்னைக்கு இப்பெல்லாம் ஆயிருக்குமா சொல்லு? அன்னைக்கு தொலைஞ்சதே என்னோட சந்தோஷம் எல்லாம். அதுக்கப்புறம் நானும் தலைகீழ நின்று பார்த்துட்டேன். என்னால அதை திரும்ப கொண்டு வரவே முடியலையா? ஆனா ஒண்ணு மாம்சு, என்ன ஆனாலும் சரி ஒருத்தன் வாழ்க்கையில மட்டும் சந்தேகப்படவே கூடாது மாம்சு. ஒரு வேளை சந்தேகப்பட்டான்னு வையே, அதோட வாழ்க்கைய காலி ஆயிடுயா. டேய் ஏன்டா வாழ்க்கையை முடிஞ்சு போன மாதிரி பேசிட்டு இருக்க? வாழ்க்கையில ஏற்றமும் இறக்கமும் எப்பவும் வந்துட்டும் போயிட்டும் தாண்டா இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது தான் நம்ம மனதைரியத்தோடு இருக்கணும். அப்போதான்டா ஃபேஸ் பண்ண முடியும். தைரியமா இருற மாப்ள. மித்ராக்கு எதுவும் ஆயிருக்காது. மாம்ச மித்ராவுக்கு என்ன ஆயிருக்கும்? யாரையும் அவளை கடத்திட்டு போயிருப்பா? இப்ப என்ன நிலைமையில அவ இருப்பா? மாம்ச என்னால எதையுமே யோசிச்சு பார்க்கவே முடியல மாம்ச. அவ ஒரு ஆபத்துல மாட்டிருக்கும் போது நான் இப்படி கையால் ஆகாத மாதிரி உள்ள வந்து உட்காந்துருக்கேனையா. இதை நினைச்சு நினைச்சு என் மனசு ஆறவே மாட்டேங்குது மாம்சு. என்ன பண்றோன்னு புரியலையா? சரி மாம்ச, நீ படுத்து தூங்கியா. என்னால தானேயா நீங்க எல்லாருமே இப்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. டேய் ஏன்டா இப்படி இருக்க? முன்னால் நமக்கு இந்த நிலைமை வரலடா. நீ என்னடா பண்ண? ஏண்டா இந்த மாதிரி எத்தனை கஷ்டத்தை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் சமாளித்து அதையெல்லாம் தாண்டி தானே வந்திருக்கோம். அதே மாதிரி இதையும் சமாளித்து இதிலிருந்து வெளியில் வருவோம்டா. நான் சொல்கிறேன், மித்ராவுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. புரிஞ்சுக்கோடா. டே மாப்பிள, அழாம தைரியமா இருடா. உன்னை இப்படி பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்குடா. தெரியல மாம்ச. மித்ரா என் மித்ராவுக்கு ஒன்றும் ஆகாதியா? அதான் தெரியுது இல்ல. தைரியமா இரு. மித்ராவுக்கு எதுவும் ஆயிருக்காது. தைரியமா ஆகாது. தயாண்டா. மார்னிங் சார். மார்னிங். எங்க இருக்காங்க சார்? அந்த செல்ல தான் சார் இருக்காங்க. கான்ஸ்டபிள் கதவு திறந்து விடியா சார்? போலாம். மிஸ்டர் வினய், ஐம் சாரி. இப்படி நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. உங்க ஒய்ஃப் மிஸ் ஆனதை பற்றி தான் சொல்கிறேன். இப்போ அந்த கேஸை நான் தான் டீல் பண்ணுறேன். நீங்களா? ஆமாம், நான் தான். ஆல்ரெடி உங்கள் கேஸை நான் டீல் பண்ணுறதால இதையும் என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ யூ டோன்ட் வரி. எப்படியும் அவங்களை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். வினய், உங்க வைஃப் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றப்பதான் எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் தப்பாயிடுச்சுன்னு எனக்கு தோணுது. ஆமா வினய்,
நீங்க முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க, ஒருவேளை அந்த கார்த்திக் சாகாம இருந்தா என்ன செய்வீங்கன்னு. நான் தான் அதை கேட்காம விட்டுட்டேன். இப்ப நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை கார்த்திக் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கலாம்னு தோணுது. ஏன்னா உங்க ஒய்ஃபை கடத்துற அளவுக்கு அவனை தவிர உங்களுக்கு வேற யாருமே தெரியலையே. ஒருவேளை அது மட்டும் உண்மையா இருந்தா நான் இந்த டோட்டல் கேஸையும் தப்பா ஹேண்டில் பண்ணிட்டேன்னு தான் அர்த்தம். சரி, அது போக போக தெரியும். இப்ப நான் வந்த விஷயத்தை விட்டுட்டு வேற ஏதோ பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? வினய், நான் சொல்றேன், ஆனா நீங்க பதட்டப்படாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு தான் நானும் ஆசைப்படுறேன். ஆனா இதெல்லாம் போலீஸ் ஃபார்மாலிட்டிஸ். இது தவிர வேற வழி இல்லை வினய். சார், விஷயம் என்னன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு ஏதோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா பயமாக இருக்குது. என்ன விஷயம் சார்? அது அது அசோக் நகர் கிட்ட இன்னைக்கு ஏர்லி மார்னிங் ஒரு லேடியோட பாடி கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு உங்க ஒய்ஃப் வயசு தான் இருக்கும். அது மித்ராவா இருக்காது. என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க எப்பவுமே தப்பா தான் ஒரு விஷயத்தை பத்தி யோசிப்பீங்களா? யாராவது காணாம போயிட்டாங்கன்னா உடனே அவங்க செத்துட்டாங்கன்னு அர்த்தமா? மாம்சு, என்னையா இருந்தாலும் இப்படி பேசிட்டு இருக்காரு? ஏன் சார் நீங்கள் ஏதோ வினய், ப்ளீஸ், உங்க எமோஷன்ஸ் எனக்கு புரியுது. நான் தான் அப்பவே சொன்னேனே, இதெல்லாம் போலீஸ் ஃபார்மாலிட்டிஸ் என்ன. ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. அந்த பொண்ணோட ஃபேஸ் வேற நல்லா சதஞ்சிருக்க, அதனால யாருன்னு அடையாளம் தெரியல. ஸோ அதான் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க ஃபோட்டோவை பார்த்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணால் நல்லா இருக்கும். இல்ல, நான் பார்க்க மாட்டேன். டேய் மாப்ள, நான் இதை பார்க்கணும். டேய் பயப்படாதடா, அது மித்ராவை இருக்காதுடா. மாம்சு. முதல்ல வாங்கி பாருடா. நான் பார்க்க அது மாட்டேன். மித்ராவை இருக்காதுன்னு சொல்கிறேன்ல, வாங்கி வினய், பாரு. ப்ளீஸ் வாங்கி பாருங்க. பாரு. சும்மா பயப்பட்டுட்டு கண்டிப்பாக மித்ராவை இருக்காது, வேற யாரோ. இந்த சேலை இதுக்கு முன்னாடி நான் மாப்பிள்ள, இந்த புடவை நீ மித்ராவுக்கு வாங்கி கொடுத்த புடவை மாதிரி இருக்குடா. வாட்? அப்ப இது மித்ரா தானா? இல்ல இல்ல, அது மித்ரா இல்ல. கண்டிப்பா அது மித்ராவா இருக்காது. மாப்பிள்ள, அப்போ அந்த புடவை மாம்சு, வைத்திய நீ உலகத்தில் அந்த மாதிரி ஒரு சாலை தான் இருக்குமா? கண்டிப்பா அது வேற யாரோ மித்ராவால இருக்காது. வினய், தயவு செஞ்சு என் கூட வந்து பாடி நேரில் பார்த்த அடையாளம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்க சொல்றது கரெக்டு தான். அது மித்ராவா இல்லாம கூட இருக்கலாம். ஆனா நேரில் பார்த்தா தானே தெரியும். ப்ளீஸ் என் கூட வாங்க. போய் பார்த்துடா மாப்பிள்ள. டேய், அது மித்ராவா இருக்காதுடா, தைரியமா போ. கான்ஸ்டபிள் சார், சொல்லுங்க சார். வினய் மட்டும் கூப்பிட்டு வாங்க. ஓகே சார். ஏ வாயா. இங்க வருவாரு.
சார் இல்லை சார், இது என் மித்ரா இல்லை சார். இது கண்டிப்பாக அவ்வளோ இருக்கா சார். சார் ப்ளீஸ் போயிடலாம் சார். வினய் ப்ளீஸ், நானும் உங்கள் ஒய்ஃபாக இருக்காதுன்னு தான் நம்புகிறேன். ஆனால் அதை கன்ஃபார்ம் பண்ணணும்ல. தயவு செஞ்சு அவங்களான்னு பார்த்து சொல்லுங்கள் வினய். வாங்க. கடவுளே, என் நிலைமை ஏன் இப்படி ஆகணும்? மித்ரா, நீ எங்க போன மித்ரா? வினய், உணர்ச்சி வசப்படாதீங்க. இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி. இங்கே பாருங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. வாங்க. Come on. வினய் ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. வினய், இந்த பாடியோட முகம் கொஞ்சம் சரிஞ்சிருக்க. ஸோ மித்ராவோட அடையாளம் வேற ஏதாவது இருந்தா பார்த்து சொல்லுங்க. அடையாளமா? வேற என்ன அடையாளம் இருக்கு? சார், நான் சொன்னல சார், இது என் மித்ரா இல்லை சார். என் மித்ராக்கு ஒன்றும் ஆயிருக்கா சார்? என் மித்ரா சார், இது என் மித்ரா இல்லை சார். வினய், வினய், எப்படி மித்ரா இல்லைன்னு சொல்றீங்க? மித்ரா இல்லை சார். என் மித்ராவுக்கு கண்ணுக்கு ஆளுக்கு மேல ஒரு மச்சம் இருக்கும். இவங்ககிட்ட அந்த மச்சம் இல்லை சார்.
என்கிட்ட சொல்லல சார். என் மித்ரா இல்லை சார். வேற யாராவது இருப்பாங்க. வேற யாரோ தான் சார். கண்டிப்பா என் மித்ரா கூட ஆயிருக்கா சார். ஒன்றும் இருக்காது. கண்டிப்பா ஒன்றும் இருக்காது. என் மித்ரா வேற எங்கேயோ தான் இருக்கா. ஏழுமலை. ஓகே சார்.